ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 24V யூபிஎஸ் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 24V யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா 12V வரும். நம்ம வந்து 2 பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஏஹெச்சில் வந்து சொல்லுவாங்க. அதாவது 110 ஏஹெச், 100 ஏஹெச், 150 ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 200 ஏஹெச் வரைக்குமே ஒரு 12V பேட்ரி இருக்குது. லெட் ஆசிட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12V 200 ஏஹெச் அப்படிங்கிறது எல்லா பிராண்ட்லையுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 12V இன்வெர்ட்டரில் நீங்கள் வந்து 12Vல 200 ஏஹெச் வரைக்குமே பேட்ரி வந்து கொடுத்துக்கலாம். மினிமம் நீங்கள் ஒரு 80 ஏஹெச் 100 ஏஹெச் வரைக்குமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெஷிமோவில் 150 ஏஹெச் பார்த்திங்கன்னா 2 பேட்டரி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 2 பேட்டரியை வந்து நம்ம சீரியஸ் பண்ணி இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். இன்வெர்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா லுமினன்ஸ் கம்பெனியோடது 1650 வாட் பவர் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு 24V யூபிஎஸ். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டு நமக்கு வந்து இந்த ஜெல்லி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கூட ஒரு போல்ட் நெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெர்ட்டரை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்வெர்ட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வயர், கனெக்டிங் வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. சீரியஸாக 2 பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் கலர் வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் ஆனுக்கு ஒன்றும், அதே மாதிரி சார்ஜிங் இண்டிகேட்டர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ மோடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த எக்கோ மோடு ஏரியத்துக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூபிஎஸ் இண்டிகேட்டர், யூபிஎஸ் மோடு மாற்றுறதுக்கு ஒன்றா எரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி லோ ஆயிடுச்சு, பேட்டரியில் பவர் இல்லை அப்படின்னா பேட்ரி லோ அப்படிங்கிற இண்டிகேட்டரும், அடுத்து வந்து ஓவர்லோடு இண்டிகேட்டரும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூபிஎஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் பட்டன் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஎஸோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கூலிங் ஃபேன் ஒன்றும், அதே மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் பேட்ரி போடுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மோடு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவுட்புட்டு சாக்கெட்டும் அதே மாதிரி இன்புட்டுக்கு ப்ளக்கும் வந்து ப்ளக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்புட்டு எம்சிபி பிரேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்புட் சப்ளைக்கு வந்து ஒரு 10 ஆம்பியரில் ஒரு எம்சிபி பிரேக்கர் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. இது போக பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சில் வந்து வாரண்ட்டி கார்டு, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து இந்த யூபிஎஸ்சில் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டில் வந்து அவங்க இன்பில்டாக பிரேக்கர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அவுட்புட் சப்ளைக்கும் வந்து ஒரு பிரேக்கர் கொடுக்குறதுக்காக ஒரு போர்டில் வந்து போர்டு டைப்பில் வந்து ஒரு எம்சிபி 10 ஆம்பியர் பிரேக்கரும், அதே மாதிரி இன்புட் கொடுக்குறதுக்கு ஒரு சுவிட்சும் ஒரு சாக்கெட்டும் நம்ம வந்து 16ஆம் சாக்கெட்லாம் போட்டு அந்த போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து யூபிஎஸ் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த யூபிஎஸ்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரோலியம் ஜெல்லி அங்கிறத வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். துரு இல்லாமல் அதுக்கப்புறம் டஸ்ட்டெலாம் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கழட்ட முடியாத அளவுக்கு வந்து டஸ்ட்டு ரொம்ப வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த பெட்ரோலியம் ஜெல்லி வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஃபார்ம் ஆகாது. இதுவுமே 1 இயர் 1.5 இயருக்கு ஒன் டைம் நம்ம லெக்கை கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டு மறுபடியும் ஜெல்லி போட்டு விடணும். ஸோ அதை நாங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மோடு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி வந்து டியூப்லர் பேட்ரி. நம்ம வந்து அந்த மோடை வந்து டியூப்லரில் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ளாட்டில் வந்து இருக்குது. இதே எஸ்எம்டி சர்ஃபேஸ் மவுண்ட் பேட்ரி இருக்குது. அதே லித்தியம் அயன் பேட்டரிஸ் லோக்கல் பேட்டரி நம்மளாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மோடை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.